அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சிறந்த மற்றும் பயனுள்ள தகவலை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது நாம் என்னத்தை அதிகமாக யோசிக்கிறோமோ, எதை அதிகமாக தீவிரமாக செயல்படுத்த நினைக்கிறோமோ, எதை அதிகமாக செய்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையில் நாளை நிச்சயமாக நடக்கும். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நல்ல விதமாக ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது அது உங்களுக்கு நல்ல பலனை நாளைக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்மறையாக ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையாகத்தான் நடக்கும். பொதுவாகவே நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் பயத்தை தேடுனீங்க அப்படின்னா அந்த பயம் உங்களை தேடும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இரவு நேரம் ஒரு தனியாக ஆளே இல்லாத ஒற்றையடி பாதையில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருப்பார். அவர் வேகமாக போயிடுவார். அவர் போகிறத பார்த்துட்டு நம்ம போவோம். நம்ம மனசில் ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கிளை ஆடினாலும் அது வேறு யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற பயத்தை நம் உள்ளுணர்வு, நம் மனம் நமக்கு காட்டி நம்மளை கொள்ள வைக்கும். அதுதாங்க உண்மை. அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தேடுனீங்க அப்படின்னா அந்த நல்ல விஷயமும் உங்களை தேடும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பயம், கவலை, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களை தேடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பாஸ்ட், அதாவது உங்கள் சின்ன வயசில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவம் உங்கள் ஆழ்மனதில் அதிகமாக பதிந்திருக்கும். அந்த பதிந்ததே நம்பிக்கையாக மாறும். அந்த நம்பிக்கை தான் இப்போ உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அது சில நேரங்களில் நல்ல வழிகளையும் கொண்டு போகும், சில சமயங்களில் அது தவறான பாதையிலையும் உங்களை கொண்டு செல்வதற்கு வழிவகுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறீங்க, இது இப்போ செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் மனசு சொல்லும், இதோட பெரிய வேலையெல்லாம் இருக்குது, இதை பார்த்துக்கலாம் அப்படிங்க. அப்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது அடிப்படையில் அதை தவற விட்டுருப்பீங்க. ஆனால் பிற்காலத்தில் யோசிப்பீங்க, ஐயோ அன்னைக்கே அந்த விஷயத்தை செஞ்சுருந்தா இன்றைக்கி நாம் நல்லா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த எதிர்மறையான எண்ணங்களை நம் பாஸ்டில் இருந்து தான் நாம் சுமந்து கொண்டு வருகிறோம். அந்த சுமந்துக்கிட்டு வரும்போது என்ன நடக்குது இங்கே அப்படின்னா, பயம், தயக்கம், கோபம், வெறுப்பு இதுதான் நம்மக்கிட்ட அதிகமாக வருது. இது காரணமாக நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம சின்ன வயசில் நடந்ததை பற்றியும் நேற்று நமக்கு நடந்ததை பற்றியுமே தேடிக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தேடுறோம். ஆனால் இப்போ அட் ப்ரெசன்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தேடுறதே இல்லை. நேற்றைக்கு நடந்ததை பற்றி தேடணும் அப்படின்னா என்னத்தை தேடியிருப்போம்? நமக்கு நடந்த தோல்விகளை, நமக்கு நடந்த அவமானங்களை. இதை நீங்கள் தேடும்போது இதுதான் உங்களை தொடர்ச்சியாக தேடிக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் ஏற்கனவே உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல, அதுதான் இது மாதிரி தான். இப்போது நீங்கள் ஒரு வெறுப்பை தேடிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு வெறுப்பை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இப்போது இன்றைக்கி உங்களுடன் வேலை செய்பவர்கள் மூலம் அந்த எதிர்ப்பை உங்களுக்கு காட்டும். நீங்கள் வேலையில் ஏதாவது சின்ன தப்பு இருந்தால் கூட அந்த வெறுப்பை அவங்க உங்கள் மேலே காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதை தான் சொல்கிறாங்க, நாம் எதை தேடுகிறோமோ அது நம்மளை தேடிக்கொண்டு இருக்கும். இதுக்கு நாம் என்ன செய்யணும்? நீங்கள் ஒருத்தர்கிட்ட அன்பை தேடுறீங்க அப்படின்னா அந்த அன்பும் உங்களை தேடும். ஒருத்தங்க உங்கள்கிட்ட அன்பாக பேசணும், பாசமாக பழகணும், பாசமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட அன்பை தேடினீங்க அப்படின்னா உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் மேலே அன்பு காட்ட ஆரம்பிப்பாங்க, அன்பாக பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி பாசிட்டிவான எண்ணங்கள் உள்ளே வந்துருச்சு. அப்படிங்கும்போது அந்த பாசிட்டிவான எனர்ஜி உள்ளே வரும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பார்வைக்கு நீங்கள் ஒரு அற்புதமான மனிதராக தெரிய ஆரம்பிப்பீங்க. அதன் மூலமாக நீங்கள் ஒரு இடத்துலேருந்து அன்பை தேடும்போது பல இடங்களிலிருந்து அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தாங்க இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் தேடும்போது இந்த பிரபஞ்சமும் உங்களை தேடிக்கொண்டு இருக்கும். நேற்று ஒருத்தன் நம்மளை அசிங்கப்படுத்தினான், அவனை சும்மா விடக்கூடாது, அவனை எப்படியாவது பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் ஒருத்தரை தேடுறதை விட்டுட்டு அவன் தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிருவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்குள்ள நீங்களே ஒரு நல்ல மனிதரை நீங்களே உணர்வீர்கள். அதே எண்ணத்தோடு அதே எனர்ஜியோட நீங்கள் பிரபஞ்சத்தை தேடுங்க, பிரபஞ்சத்தோட ஒளியை தேடுங்க, பிரபஞ்சத்தோட சக்தியை தேடுங்க, பிரபஞ்சத்தோட இந்த ஆற்றலை தேடுங்க. இது அனைத்தும் உங்களை தேடி வரும். அப்போ ஒரு பிரபஞ்சம் உங்களை தேடுது அப்படின்னாலே நீங்கள் எல்லா விதத்திலும் தகுதியானவர்களாக மாறிவிடுகிறீர்கள். அதனால் வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லைங்க. நேற்று நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது இன்றைக்கி அப்படி இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இந்த நொடிக்கு நொடி மாறும் இந்த வாழ்க்கையில் கோபத்தையும் வெறுப்பையும் பகையையும் காட்டாமல் அதற்கு பதிலாக அன்பையும் பாசத்தையும் கருணையையும் நேர்மையையும் காட்ட பழகுங்கள். அப்படி காட்டும்போது நீங்கள் ஒரு சிறந்த ஒரு பாசிட்டிவான மனிதராக மாற்றப்படுவீர்கள். இந்த பிரபஞ்சத்தின் குழந்தையாக மாறப்படுவீர்கள். அதனால் இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள், நீங்கள் எதை தேடணும் அப்படிங்கிறத. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நல்லதை தேடினால் நல்லது நடக்கும், கெட்டதை தேடினால் நமக்கு கெட்டது தான் நடக்கும். ஸோ உங்கள் மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ் அத்தனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய உங்கள் மனதையும் உடலையும் அறிவையும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய அந்த சிந்தனைகளை நம் மனதுக்குள் ஆழமாக பதியுங்கள். நல்ல விஷயங்களை தேடுங்கள், நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்ல விஷயங்களை கேளுங்கள். இதை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்க பழகுங்கள். பார்ப்பவனுக்கெல்லாம் நன்றி உணர்வை காட்டுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை தேடும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.